அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துக்கலாம். நாங்கள் வந்து அவங்கள அரவணைச்சிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம். தாவேகா தான் இனி புதிய அதிமுக. அதிமுகவில் என்னதான் நடக்குது? செங்கோட்டையன் அப்போ பேசினதை வெளியில் சொன்னார். அவர் சொன்னதை அட்லீஸ்ட் அந்த நேரத்தில் எடுத்துக்கல அப்படின்னாலும் செங்கோட்டையன் வெளியில் போனதுக்கு பிறகுவாது ஓபிஎஸ் போன்றவர்கள் வந்து காத்து தான் இருந்தாங்க. அவர் வந்து எந்த பதவியும் கேட்கல. நீங்க திரும்பவும் கட்சிக்குள்ள சேர்த்துக்கோங்கன்னு தான் சொன்னார். திமுக இன்னும் தன்னுடைய தோல்விக்கான காரணம் என்னன்றதை ஏற்க மறுக்குதா? தோல்விக்கான காரணத்தை புரிஞ்சுக்க முடியல. இன்ஸ்டாகிராம் எலெக்ஷன் தான் இது. அதுல வந்து மறுப்பே கிடையாது. இன்ஸ்டாகிராம் தாவேகாவுக்கு ஒரு பெரிய அளவில் உதவி செய்தது. ஆனால் 2500 தருவாருன்னு சொன்னாரு, ஏன் தரல அப்படின்னு கேட்டால் எதுக்கு தரணும், அதெல்லாம் தேவையில்லை, நாட்டில் கடன் இருக்கு, அதை கட்டட்டும், அவர் எங்களுக்கு தேவையில்லைன்றாங்க. இவ்வளோ இருக்கும் பொழுது திமுக தான் அந்த செய்யுது. அந்த அம்மா வந்து குடிச்சிட்டு வந்தாங்க. இது போல ஏகப்பட்ட கருத்துக்கள் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் வந்து அது வந்து சரியாகவும் இருக்கலாம். ஆனால் அறம் சார்ந்து இயங்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. ஸோ ஓவராலாக இந்த டெல்லி விசிட் எப்படி பார்க்குறீங்க? இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, மே 31 ஒரு நாள் மட்டும். த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்று வந்திருக்கிறார். இப்படி பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி அவர்கள் நம்ம இருக்காங்க. வணக்கம். வணக்கம். அதிமுகவில் என்னதான் நடக்குது? கருத்து வேறுபாடு தான் இருக்கு, பிளவு இல்லை அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி பேசி மறுபடியும் போய் சேர்ந்துட்டாங்க. எதுக்கு சண்டை போட்டாங்க, எதுக்கு சேர்ந்தாங்க? மேல் பார்வைக்கு இது வந்து வெறும் சட்டமன்ற கட்சியில் இருந்த பிளவு போல ஒரு தோற்றம் இருந்தது. ஆனால் அது சட்டமன்ற கட்சியில் மட்டும் இருந்த பிளவு கிடையாது. முழுமையாக அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள், நீங்கள் வந்து தலைமை செயலகத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா வழக்கமாக கவர்மெண்ட் மாறினதுக்கு அப்புறம் வந்து அந்த பார்ட்டி ஆட்கள் மத்தியில் ஒரு உற்சாகம் இருக்கும். 2 திராவிட கட்சிகளுமே அப்படி தான் இருந்தது. ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாற்றம் வரும்போது தலைமை செயலகத்துக்கு புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களை பார்க்கறதுக்கு பார்ட்டி ஆட்கள் நிறைய பேர் வந்து போவாங்க. ஆனால் இப்போ தாவேகாவில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் வராங்களா அப்படின்னா இல்லை. அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் தான் நிறைய பேர் அங்கே இந்த கடந்த 1 வாரம் 2 வாரமாக அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக வந்து போய்கிட்டு இருக்காங்க. தலைமை செயலகம் முழுக்கவே வந்து அந்த பழைய ஏடிஎம்கே ஆட்கள் எல்லாருமே மீண்டும் வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தது போல ஒரு உணர்வு அவங்கக்கிட்ட இருக்குது. ஏன்னா எல்லா ஏடிஎம்கேல இருந்த எல்லா டிஸ்கிரண்டல் எலிமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அதை தாண்டி ஆதங்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே தாவேகா அரவணைத்துக் கொள்கிறது அல்லது உள்ள சேர்த்துக்கிறது. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பிறகு கட்சியினுடைய தொண்டர்களினுடைய எண்ணங்களை வந்து புரிந்து கொள்ளாமல் போயிட்டார் அப்படின்னு கூட இன்னைக்கு அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கார். அது வந்து இன்னைக்கு அவர் வந்து அதை வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். இன்னும் 2 நாளைக்கு முன்னால மரகதம் போன்றவர்கள் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு அவரை நேரடியாக அவருடைய சேம்பரில் போய் பார்க்குறாங்க. அதற்கு பிறகு முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. பிறகு அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துக்கலாம். நாங்கள் வந்து அவங்கள அரவணைச்சிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம். தாவேகா தான் இனி புதிய அதிமுக அப்படின்றத அவர் வெளிப்படையாகவே சொல்கிறார். அப்போ இது வந்து ஓப்பன் கால் தான், ஓப்பன் கால். இன்னொன்று வந்து ஏடிஎம்கேல இருந்தவங்க எல்லாருமே வந்து பெரும்பாலும் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த 47 பேரில் பெரும்பாலானவர்கள் வந்து அமைச்சர்களாக இருந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்கள். அப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பவர் இருந்திருக்கு, ஒரு செல்வாக்கு இருந்திருக்கு. அதை தாண்டி வந்து பணபலம் படைத்தவர்களாகவும் இருந்தாங்க. இனி வந்து 2 டேர்ம் 3 டேர்ம்லாம் வந்து பவரில் இல்லாமல் இருக்குது அப்படின்றது வந்து அதிமுக ஆரம்பித்த காலத்திலேருந்து அவங்களால அதை வந்து ஒரு டேர்ம் வேணால், ஒரு 5 இயர்ஸ் வேணால் பவரில் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு வந்து கட்சியில் அந்த பகுதியில் அவங்க கட்சியை ரன் பண்ணுறதே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அப்போ பவர் வேணும் அப்படின்ற போது இன்னைக்கு பவர்ல இருக்கக்கூடிய பார்ட்டி எதுவோ அந்த பார்ட்டியில இருக்கிறது அவசியம்தான். இன்னொன்று வந்து அதிமுக வந்து திமுக எதிர்ப்புல மட்டும்தான் இருந்த கட்சி.
திமுக எதிர்ப்பில் இருந்த கட்சி திமுக எதிர்ப்பு தாண்டி வேற யாரையாவது இன்னொரு கட்சியை அவங்களால எதிர்த்து இனி வந்து அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ தாவேகா திமுகவையும் எதிர்க்கிறது அப்படின்ற போது தாவேகாவில் அதிமுகவினர் போய் சேர்றதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் முதல் நாளே வந்து திமுக தரப்பில் சொல்லப்பட்டது, நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம். அவர் கொடுத்த அறிக்கையில், ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் 6 மாதம் இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய எல்லா அம்சங்கள்லையும் எங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மையிலேயே திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்ற ஆலோசனைகள் நடந்தது. ஆனால் திமுக தரப்பில் அதற்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் திமுக தலைமையும் திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற மூத்த உறுப்பினர்களும் எல்லாருமே சேர்ந்து, அதை தாண்டி ஆசிரியர் கி வீரமணி இவங்களை போன்றவர்கள் எல்லாருமே ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவோடு இணைந்து ஆட்சி அமைப்பது என்பது திமுகவுக்கும் சரி தமிழ்நாட்டிற்கும் சரி அது வந்து சரியாக இருக்காது அப்படின்ற முடிவு எடுக்கப்பட்டது. இது வந்து வேண்டாம்ன்ற முடிவு. முதல் நாள் ஈவினிங் வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது, ஆனால் அடுத்த நாள் வந்து இது வேண்டான்ற முடிவு எடுத்துடுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சமிக்கை அனுப்பப்பட்டது, நீங்கள் தான் முதலமைச்சர் அல்லது வந்து திருமாவளவன் தான் முதலமைச்சர் இல்லை திருமாவளவன் துணை முதலமைச்சர், அப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் நடந்ததாக எனக்கு தெரியல. ஒருவேளை நடந்திருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் அதை பற்றி எதுவுமே கடைசி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அதை பற்றி அவர் எதுவுமே பேசவே இல்லை. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, பார்ட்டி அவருக்கு கீழே வச்சிருக்கணும். இன்னும் அழுத்தமாக சொல்லணும் அப்படின்னா 2021 ஆட்சியிலிருந்து இறங்கும் போது கூட அவங்களுக்கு 66 சட்டமன்ற உறுப்பினர்கள். இது வந்து ஜெயலலிதா காலத்தில் இருந்ததை விட அதிமுகவுக்கு அதிகமான நம்பர். இரட்டை இலைக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு, அதிமுகவுக்குன்னு தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு செல்வாக்கு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் திமுக எதிர்ப்புன்றது அதிமுக தான் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் நிறைய இடங்கள்ல இருக்கு. ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் வந்து டிஎம்கேவுக்கு எதிர்ப்பு வந்து டிவிகே தான் அப்படின்றத அவங்க நம்புறாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த முறை வாக்குகள் கிடைத்தது. இன்னும் சொல்லப்போனால் அது வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருந்தது. அதை தாண்டி மக்கள் மத்தியில் வந்து ஏடிஎம்கே நிறைய இடங்களில் ஃபைட் பண்ணலை அப்படின்றது தெரிஞ்சது. பெரும்பாலும் நீங்கள் வந்து அந்த எலெக்ஷன் சமயத்தில் கிரவுண்டில் போயிருந்தா 55 தொகுதிகளுக்கு மேலே அதிமுக வந்து தீவிரமான ஒரு போட்டியை வந்து முன்வைக்கவே இல்லை. ஒருவேளை அவங்க இன்னும் அதிகமான தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாங்க, தீவிரமான போட்டியை வந்து செய்திருந்தாங்கன்னா அவங்க இன்னும் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வேலுமணி திரும்பவும் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்திருந்தாலும் சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர்கள் வந்து தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதுதான் நடக்க போகுது. ஆனால் அடுத்து திரும்ப பை எலெக்ஷன் வரும். பை எலெக்ஷனில் திரும்பவும் இவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்க போகிறாங்களா, இவங்களுக்கு என்ன மாதிரியான பதவிகள் கொடுக்கப்படும் அப்படின்னு எல்லாம் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பதவிகள் இருக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னால் இவங்க வந்து பார்ட்டிக்குள்ளே, இப்போ இசைக்கு சுபையா போன்றவர்கள் பார்ட்டிக்குள்ளே வந்ததுக்கான காரணம், தாவேகாவில் இணைந்ததுக்கான காரணம் என்னென்னா, தென்காசி திருநெல்வேலி பகுதிகளில் கிட்டத்தட்ட 18 குவாரிகளை க்ளோஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து அவரும் பாதிப்புக்குள்ளாகிறார். அதே போல் இந்த பகுதியிலேயும் நீங்கள் வந்து விருதுநகர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் நிறைய குவாரிகளை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கணுன்றதுக்காக, ஏற்கனவே இருந்த தவறுகள் மீண்டும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தாவேகா அமைச்சர் பிரபு அவர்கள் நேரடியாக களத்துக்கு போய் கள ஆய்வு செய்து அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் என்னென்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் வந்து விருதுநகர் பகுதிகளில் 24 குவாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஆப்ரேஷன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் வந்து திருநெல்வேலி தென்காசியில் கிட்டத்தட்ட 18 குவாரிகளில் ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. அது வந்து சஸ்பென்ஷன் கிடையாது. திரும்ப இப்போ குவாரி எல்லாம் திரும்ப ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அதற்கு அந்த எல்லா ஃபார்மாலிட்டிஸும் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசியலோட, அதாவது அதிமுகவிலிருந்து விலகக்கூடியவர்களும் தாவேகாவில் இணையக்கூடியவர்களையும் இந்த அரசியலோடு சேர்த்து தான் இது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ அதிமுகவிலிருந்து இந்த பிரிந்த அல்லது வந்து விஜய்க்கு ஆதரவளித்தவங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து முக்கியமான ஆட்கள், ஏறக்குறைய எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த நிலையில் இருந்தவங்க தான். இவர்கள் எல்லாருக்குமே மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்காது, நமக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு பலம் இல்லை அப்படின்ற எண்ணம் வந்துருச்சா? அதாவது ஏடிஎம்கே வந்து ஒரு யூனிஃபைடு லீடர்ஷிப்க்கு கீழே இருந்த ஒரு பார்ட்டி. ரெண்டாவது, பார்ட்டி தோன்றினதே ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி அல்லது அந்த கல்ட் பர்சனாலிட்டிக்கு கீழே
இல்லை கரிஷ்மாவை மட்டும் அந்த திரைக்கவர்ச்சி ரொம்ப அதிகமாக இருந்த காலகட்டத்தில் தான் எம்ஜிஆருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது. அடுத்தது ஜெயலலிதாவுக்கும் கவர்ச்சி பெரிய அளவில் அவங்களுக்கும் அது வந்து உதவுது. ரெண்டாவது வந்து ஒரு யூனிஃபைடு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் அப்படின்றதுக்கு கீழே இருந்தவங்க தான் அவங்க எல்லாருமே செகண்ட் இன் கமாண்டாக இருந்திருந்தாலும் அந்த லீடர்ஷிப் வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் லீடர் என்ன சொன்னாலும் அது கீழே தான் அவங்க இருந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தேர்தல் இடையில, அதாவது 2024 தேர்தலில் அவர் எடுத்த முடிவு, அதற்கு பிறகு 2025 கரூர் சம்பவத்துக்கு பிறகும் கரூர் சம்பவத்துக்கு முன்பும் அவர் எடுத்த முடிவுகள், இது எல்லாமே வந்து பார்ட்டியை ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து முன்னெடுத்து செல்றதுக்கு உதவாமல் போயிடுச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு கட்டத்திலையுமே வந்து எல்லா ஆலோசனைகளும் எல்லா தரப்பிலிருந்தும் வழங்கப்பட்டது. இதை வந்து நீங்கள் எதை ரீகால் பண்ணணும் இல்லை எதோட சம்மந்தப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் விலகுவதற்கு முன்பு அவர் சொன்னது, நாங்கள் 6 பேர் போய் சந்திச்சோம், நாங்கள் 6 பேரும் வந்து திரும்பவும் கட்சி ஒன்றிணையணும், நமக்கு அப்போதான் வாய்ப்பு கிடைக்கும், திமுகவை நம்ம எதிர்த்து நிற்கணும்னா நம்ம வந்து முழுமையான பலத்தோடு இருக்கணும், புதிய கட்சிகள் எல்லாம் வந்தாச்சுன்னு சொல்லி செங்கோட்டையன் அப்போ பேசினதை வெளியில் சொன்னார். அவர் சொன்னதை அட்லீஸ்ட் அந்த நேரத்தில் எடுத்துக்கல அப்படின்னாலும் செங்கோட்டையன் வெளியில போனதுக்கு பிறகாவது மீண்டும் கட்சி ஒருங்கிணைய வேண்டும். ஏன்னா ஓபிஎஸ் போன்றவர்கள் வந்து காத்து தான் இருந்தாங்க, அவர் வந்து எந்த பதவியும் கேட்கல, நீங்க திரும்பவும் கட்சிக்குள்ள சேர்த்துக்கோங்கன்னு தான் சொன்னார். அது போன்ற நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் ஒருவேளை ஏடிஎம்கே வந்து பெரும்பாலான தொகுதிகளில் ஃபைட் பண்ணவே இல்லை, ஃபைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் ஏறி இருந்திருக்கும். ஒருவேளை நம்பர்ஸ் ஏறி இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்க ஆட்சி அமைக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த அந்த கட்சியில அவருக்கு வந்து லீடருங்கிற இடத்துல அந்த பொசிஷனுக்கு இருந்த அந்த மரியாதையாவது அவருக்கு வந்து காப்பாத்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதில் இந்த சமீபத்தில் ரிசைன் பண்ண அதிமுக எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் சபாநாயகர்கிட்டையும் ஒரு இஷ்யூன்றது இருக்கு. இப்போ அவங்களாம் என்ன ஆவாங்க? மரகதம், இசைக்கு சுப்பையா, ஜெயக்குமார், இவங்க மற்ற இந்த 4 பேரும் வந்து போய் சேர்ந்ததுக்கு அரசியல் காரணங்கள், வேறு சில அழுத்தங்கள் வேறு பக்கம் இருந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் இருந்த அழுத்தம் வந்து யாரெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அணியில் இல்லாமல் அந்த வெப் ஆர்டர் வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொடுத்த வெப் ஆர்டருக்கு இல்லாமல் இவங்க வந்து விஜயபாஸ்கர் தான் எங்கள் வெப்புன்னு கொடுத்துருந்தாங்க, அதன்படி வந்து வாக்களித்தவர்கள் இவங்க போய் இவங்க சைட்லேருந்து எடப்பாடி பழனிசாமி சைட்லேருந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருமே வந்து எங்கள் வெப் ஆர்டரை வந்து ஒபே பண்ணலை அப்படின்னு சொல்லியும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. இவங்க எல்லாரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்கன்ற எண்ணம் வந்து அந்த எல்லா எம்எல்ஏக்களுக்குமே வந்துருச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் வேலுமணி போன்றவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கும் போது மற்ற கட்சிகள் எல்லாம் வெளியிலிருந்து ஆதரவுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. யாருமே கவர்மெண்ட்ல, காங்கிரஸை தவிர யாருமே கவர்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. விசிகாவும் கவர்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரியான எண்ணம் அப்போ இல்லைன்னு தான் சொல்லப்பட்டது. ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கு முதல் நாளில் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு அவங்களுக்கு வந்து நம்பர்ஸ் இல்லை அப்படின்ற போதே அந்த நொடியிலிருந்தே திருமாவளவனுடைய முடிவு வந்து கட்டாயம் அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும். நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது. துணை முதலமைச்சர் வரைக்கும் அவருக்கு திருமாவளவன் அவர்களுக்கு கொடுப்பது அப்படின்ற அளவுக்கெல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடந்தது. நம்ம வந்து அதிமுக திமுக கூட்டணி அமைத்து திருமாவளவனை முதலமைச்சராக்குவது, அதற்கு தான் வந்து எல்லாரும் பேசினாங்க, அவர் வேண்டான்னு சொல்லிட்டார் அப்படிலாம் எல்லாமே அந்த மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் வருகிறது. ஆனா இன்னொரு பக்கம் தாவேகாவும் அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவியை நீங்க வந்து எடுத்துக்கோங்க, அடுத்தது திருச்சி கிழக்குல நீங்க போட்டியிடலாம், இது மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டது அவருக்கு. முதல் நாள் அந்த நிமிஷமே வந்து அமைச்சரவையில பங்கேற்பதுன்ற முடிவை அவர் எடுத்து விட்டார். ஆனா வெளியில வந்து அது செய்தியாக வெளியில வரல. ஏன்னா மற்ற கட்சிகள் என்ன பண்றாங்க, ஏன்னா கம்யூனிஸ்ட்கள் என்ன பண்றாங்க, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எடுக்க முடிவை ஒத்துதான் நம்மளும் முடிவெடுக்க முடியும்ன்றதுதான் அவரும் திருமாவளவனர்களும் நினைத்தது. இந்த கலைபுரத்துல இடையில வந்து அதிமுக தரப்பிலிருந்து ஒருவேளை இந்த நம்ம வந்து தனியாக வந்து அவங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தா, அல்லது இப்போ அந்த ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சி காப்பாற்றப்பட்டால் அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்குள்ளாக, அல்லது பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, பட்ஜெட் பிரசன்டேஷனுக்கு முன்னாலேயே நமக்கு வந்து பதவிகள் கிடைச்சிரும் அப்படின்னு அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நினைத்தது உண்மை. அவர்களுக்கு அந்த ப்ராமிஸும் கொடுக்கப்பட்டது. அவங்க எல்லாரையும் கடைசியில வந்து அவங்க தரப்புல பேசுறது என்னன்னா, தாவேகா என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதை வந்து செய்யல. இவங்களுக்கு இப்ப வந்து ஆட்சியும் காப்பாற்றப்பட்டாச்சு, மதசார்பற்ற கூட்டணி அல்லது மதசார்பற்ற கட்சிகளோடு கூட்டணி அப்படின்ற மாதிரியான ஒரு முழுமையான ஒரு தோற்றமும் வந்துருச்சு. திமுக கூட்டணியையும் அடுத்தது திமுகவோடு பயணித்த கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல பயணித்த எல்லா கட்சிகளுமே
திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் எடுத்தாச்சு. அதிமுகவையும் கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருந்தாலுமே பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அந்த செல்வாக்கு இல்லாத ஒரு இடத்துக்கு அவங்கள கொண்டு போய் வச்சாச்சு. தாவேகா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்னவெல்லாம் செய்யணும்னு நினைச்சதோ அது எல்லாமே தாவேகா மூலமாக அல்லது தன்னிச்சையாக நடந்திருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். இப்போ அதிமுகவுக்குள்ள இந்த பிரச்சனைகள் வெளிப்படையாக இருக்கு. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உடன்பிறப்பின் குரல் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்றாரு. எல்லாரும் நிறைய பேர் வந்து அந்த வெப்சைட்ல தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. திமுக இன்னும் தன்னுடைய தோல்விக்கான காரணம் என்னன்றதை ஏற்க மறுக்குதா, இல்ல அவங்களுக்கு வந்து தோல்விக்கான காரணத்தையே புரிஞ்சுக்க முடியலையா? தோல்விக்கான காரணத்தை புரிஞ்சுக்க முடியல. வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் எலெக்ஷன் தான் இது, அதுல வந்து மறுப்பே கிடையாது. இன்ஸ்டாகிராம் தாவேகாவுக்கு ஒரு பெரிய அளவில் உதவி செய்தது. ஆனால் அதை தாண்டி இந்த 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரபாகர் தமிழரசு பிரபாகர் நமக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதியிருந்த அந்த கட்டுரை, தாவேகாவுடைய வார் ரூம் வந்து எப்படி செயல்பட்டாங்க, கருப்பையாங்கிற ஒருவரை அவர் வந்து தாவேகாவுக்கு ஏன் போய் இணையறாரு முதல் நாள், அதற்கு முன்பு வரைக்கும் அவருக்கு இருந்த நிலைமை என்ன, அதிமுகவில் அவருக்கு சீட்டு கிடைக்க போகுதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அதற்கு பிறகு அவருடைய கார்ல இருந்து அவருடைய பணம் வந்து எப்படி பறிமுதல் செய்யப்படுது, அதற்கு பிறகு இவங்க எப்படி அடைக்கலம் கொடுக்குறாங்க, அவரை வந்து எப்படி வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாங்க, அதுக்கு பிறகு எப்படி வந்து அவருக்கு எலெக்ஷனை ஃபைட் பண்றதுக்கு ஃபண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க, இது எல்லாம் இன்னைக்கு வந்து பிரபாகர் எழுதியிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னால பெண்ணுன்னு ஒரு டீம் வச்சிருந்தாங்க. அதை தாண்டி கவர்மெண்ட் இருந்தது, கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் இருந்தது. இவங்களுக்கு பார்ட்டி, ஒவ்வொரு இடத்துலையும் பார்ட்டி வந்து பெரிய ஸ்ட்ரக்சரோட இருந்ததுன்னு சொன்னாங்க. எல்லா அணிகளுமே அந்த ஸ்ட்ரக்சரோட இருந்தது. திமுகவுக்கு எல்லா ஸ்ட்ரக்சரும் இருந்ததுல. இப்போ எங்கேயுமே யாருமே உங்களுக்கு எந்த தகவலுமே கொடுக்கலையா? யாரு டிஸ்கிரண்டல் எலிமெண்ட்னு ஏன் வந்து திமுக கேட்கவே இல்லை? அவங்க கட்சிக்குள்ளேயே நான் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா, தேர்தல் நடந்த போதோ அல்லது தேர்தலுக்கு முந்தைய நாள் வரைக்கும் கூட திமுகவினர் எல்லாருமே நம்பினது, எல்லா இடங்கள்லையுமே திமுகவினர் நம்பினது வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும், ஆட்சி கண்டினியூ ஆக போகுதுன்னு தான். ஆனால் அதற்கு பிறகு தேர்தல் முடிந்த 1-2 நாட்களுக்கு பிறகு நிறைய பேர் திமுகவினரே வந்து நாங்கள் வந்து பார்ட்டிக்காக வேலை பார்க்க போகலை, வெறும் ஓட்டு மட்டும் போட்டுட்டு வந்துட்டோம், எதுக்காக போய் வேலை பார்க்கணும், எங்க அமைச்சரே எங்களுக்கு என்ன தேவைன்றது எங்களை கேட்கவே இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட நாங்கள் வந்து காத்து கிடக்க வேண்டியிருக்கு, ஒரு பட்டா மாறுதலுக்கு அல்லது வந்து ஒரு ஊரில் இருக்க வந்து குழா வேணும், தண்ணி குழா வேணும் ஊருக்காக அப்படின்னு போய் கேட்கறதுக்கு, இல்லை வந்து லோக்கல் பாடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் போய் காத்து கிடக்க வேண்டியிருக்கு. கட்சிக்காரனுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல, அதிகாரிகள் கிட்ட போய் கை கட்டி நிற்க வேண்டியிருக்கு. இது மாதிரியான எண்ணங்கள் கட்சிக்காரர்கள் மத்தியில் அதிகமாக இருந்திருக்கு. அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாலேயும் எலெக்ஷன் அன்னைக்கு வரைக்குமே தெரியல. தேர்தல் முடிந்து ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு இதெல்லாமே கேள்விப்பட ஆரம்பிக்கும் போது ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனா அதற்கு பிறகு தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது இந்த காரணங்கள் எல்லாமே உண்மைதான், இவங்க யாருமே வந்து ஒர்க் பண்ணல, சில இடங்கள்ல வாக்குகள் கூட கிராஸ் ஓட்டிங் கூட இருந்திருக்கு, எதுக்கு ஓட்டு போடணுன்ற எண்ணம் கூட இருந்திருக்கு. கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு கள ஆய்வு பண்றேன்னு சொல்லி போறாங்க. ஒரு முன்னாள் அமைச்சர் சென்னையிலேயே கள ஆய்வு பண்ண போறார். அவர் வந்து எலெக்ஷன்ல தோத்துட்டாரு. கள ஆய்வு பண்ண போறவர் அவரே தான் போய் கள ஆய்வு பண்ணுமா? நான் ஏன் தோத்தேன்னு நானே போய் கள ஆய்வு பண்ண முடியும்? டீம் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. அந்த டீம்ல இருக்கக்கூடியவர்களும் அவருடைய ஆதரவாளர்களே அந்த டீம். எப்படி வந்து அவங்களே வச்சு நீங்க அவங்களுக்கு இப்ப நானே போய் எனக்கு எதிராக நான் எப்படி கேட்க முடியும்? எனக்கு எதிரான கருத்துக்களை என்கிட்ட எப்படி சொல்லுவாங்க? நான் செய்த தவறுகளை நானே போய் கேட்கும்போது எனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் என்கிட்ட சொல்லவே மாட்டாங்க, விமர்சனங்களை முன்வைக்கவே மாட்டாங்க. இப்போ யார்கிட்ட அதை சொல்லணுமோ அதுக்கான குழுவை மாற்றணும். இன்னமும் வந்து அதே மாவட்ட செயலாளர்கள், அது திமுகவுடைய பிரச்சனையே வந்து நீங்க வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த தேர்தல் தோத்துட்டீங்க, அடுத்த தேர்தலோ அல்லது வந்து உள்ளாட்சி தேர்தலோ உங்களுக்கு வாய்ப்புகள் மீண்டும் வேணும் அப்படின்னா இருக்கக்கூடியவர்கள் அந்த பார்ட்டி ஆர்டரை வந்து அவங்க மாற்றணும். நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, ஆனா அந்த யங்ஸ்டர்ஸ் யாருன்றதும் கேள்வியா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. யங்ஸ்டர்ஸ் யாருன்னா அவங்க எல்லாருமே வந்து வாரிசுகளாக வந்தவர்கள் தான் அப்படின்றது தான் திமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே அது வந்து வாரிசுகள் இருக்கக்கூடிய கட்சியாகத்தான் விமர்சிக்கப்பட்டது. எனக்கு வாரிசுகள் இருக்கிறதுல எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. நீங்க பிஜேபிலையும் வாரிசுகள் இருக்கிறாங்க, காங்கிரஸ்லயும் வாரிசுகள் இருக்கிறாங்க, எல்லா கட்சிகளிலுமே வாரிசுகள் இருப்பாங்க. வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்கள் இல்லை பிரச்சனை. அவங்களுக்கும் கெட்ட பேர் இல்லாம அந்த வாரிசுகளுமே வந்து கட்சிக்காரங்களோட அரவணைச்சு போகக்கூடியவர்களா இளம் வயதினரா இருக்கணுங்கிறது தான்
மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எண்ணம். ஆனால் இப்போதைக்கு என்னதான் பேசினாலும் இப்போதைக்கு விஜய்க்கு எதிராக எந்த ஒரு விதத்திலையும் திமுக எடுத்து வைக்கக்கூடிய எந்த விமர்சனமோ அல்லது எதிர்க்கட்சி அப்படிங்கிற முறையில் அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களோ எதுவுமே மக்கள் மத்தியில் எடுபடாது. கரூர் சம்பவத்தில் எப்படி 41 பேர் இறந்து போனதுக்கு அப்புறமும் நம்ம எல்லாமே பேசணும், டிவியில் பேசணும், யூடியூப்ல பேசணும், டிபேட்டில் பேசணும், எல்லாத்துலேயும் பேசணும். ஆனால் மக்கள் மத்தியில் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே போகலை, அல்லது வந்து அது தவறுன்னு யாருமே எடுத்துக்கல. அதே போல தான் இன்னைக்கு எங்கே எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் இந்த 2 வாரங்களில் 28 நடந்திருக்கிறதா நேற்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கிறது. செல்வராஜ் எழுதியிருக்கார். இப்படிப்பட்ட செய்திகள், எத்தனை செய்திகள் வந்தாலுமே மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. விஜய் ஆட்சியில் எல்லாமே சுபீட்சமாக இருக்கிறது, பாலும் தேனும் ஓடுது, நல்லா இருக்கும் நாங்க அப்படின்றது தான் இன்னும் வந்து இன்னொரு 5 ஆண்டு காலம் வேண்டான்றாங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிருந்தேன், அப்போ மக்கள்கிட்ட பேசும்போது எதுக்கு அதெல்லாம் வேணும், அதெல்லாம் தேவையில்லை, 2500 ரூபா தருவாருன்னு சொன்னார், ஏன் தரல அப்படின்னு கேட்டால் எதுக்கு தரணும், அதெல்லாம் தேவையில்லை, நாட்டில் கடன் இருக்குது, அதை கட்டட்டும், அவர் எங்களுக்கு தேவையில்லைன்றாங்க. மகளிருக்கு பேருந்துகளில் இலவசம்னு சொன்னாங்க, அது இன்னும் தரலையே, இல்லை அது உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து அவரே கஷ்டப்படுறாரு, அவர் கஷ்டத்தில் நாங்கள் ஏன் போய் இது பண்ணணும் அப்படின்ற பேச்சுகள் இருக்குது. இவ்வளோ இருக்கும் பொழுது திமுக தான் அந்த கொலையே செய்யுது, அவர் மேலே ஒரு பழி வேணும்னு சொல்லி சூலூர் இதுதான் மக்கள் வந்து சிறுமி கூட இன்ஸ்டாகிராமில் வந்த அந்த வீடியோஸ், அதுக்கு அடுத்த நாளே வந்து ஸ்டாலின் படம் அவர் வீட்டில் இருந்தது, அவர் கலைஞர் படத்துக்கு பக்கத்தில் தான் நின்று இருந்தார், அவர் அந்த அம்மா வந்து குடிச்சிட்டு வந்தாங்க, இது போல் ஏகப்பட்ட கருத்துக்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் வந்து இன்னைக்கு தவேக அரசாங்கத்துக்கு உதவியாக இருக்கலாம், அது வந்து சரியாகவும் இருக்கலாம். ஆனால் அறம் சார்ந்து இயங்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. இன்னைக்கு ஏடிஎம்கேலேருந்து போகக்கூடியவங்க எல்லாருமே, நீங்கள் வந்து கேபி அன்பழகன் போன்றவர்கள், வெல்லமடி நடராஜன் போன்றவர், இவங்கெல்லாம் ரொம்ப சீனியர்ஸ். ஆனால் அவங்க யாருமே வந்து விஜய் அவர்களை வந்து இது வரைக்கும் சந்திச்சதா தெரியல. அதவர்ஜுனாவை சந்திக்கிறார்கள் அல்லது ஆனந்த் அவர்களை சந்திக்கிறார். அமைச்சர்களை சந்திச்சுட்டு இல்லை செங்கோட்டையன் அவர்களை அமைச்சரகத்திலே இணைப்பு விழாக்கள் நடக்குது. ஆமாம், உறுப்பினர் கார்டு வந்து தலைமை செயலகத்தில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து தலைமை செயலகத்தில் நம்ம ரிப்போர்ட்டிங் பண்ணுற காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 99 ரிப்போர்ட்டிங் அங்கேருந்து பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்தில் கூட ரெசிக்னேஷன் வந்து எம்எல்ஏ ரெசிக்னேஷன் ஸ்பீக்கர் ஆஃபீஸில் கொடுக்கணும், ஆனால் பார்ட்டி ஆஃபீஸில் தான் இணைப்பு எல்லாமே நடக்கும். ஆனால் இங்கே வந்து தலைமை செயலகத்திலே நடக்குது. தூரமாக இருக்கிறதுனால அங்கே ஒரு பிரான்ச் போட்டிருப்பாங்க போல, அதனால அதுக்கான கேம்ப் ஆஃபீஸ் இருக்கும். கேம்ப் ஆஃபீஸ் வந்து சிஎம் வீட்டில் இருக்கும், சிஎம் வீட்டில் போய் பார்க்கலாம். சிஎம் வீடு தூரம், அதனால அவ்வளோ தூரம் போக முடியாது. இல்லை பரவாயில்ல, வேற தலைமை செயலகத்திலே ஹோட்டலில் தானே வழக்கமாக மகாபலிபுரம் ஹோட்டலில் நடக்கும்ல, அது மாதிரி நடத்திருக்கு. செலவு அதிகமாக எல்லாமே மாற்றம் மனோஜ், மாற்றம் வருகிறது. அந்த மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றமாக வேணாலும் இருக்கலாம், அறம் சார்ந்தும் இருக்கலாம், அறம் சார்ந்ததாக இல்லாமலும் இருக்கலாம். அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். ஆனா இதனுடைய விளைவு இப்ப நமக்கு தெரியாது. இது எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து இளம் வயதினருக்கு ரொம்ப ஆறுதல் தரக்கூடியதாக, மாற்றத்தை வந்து நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய, ஏர்லியா விமர்சிக்கிறோம் அப்படின்றதும் நிறைய பேர் இல்ல. நானும் அதை தான் சொல்றேன், நம்ம டைம் கொடுக்கணும். வந்து 2 வீக்ஸ் தான் ஆகுது, 2 வீக்ஸ்ல 28 அப்படின்னாலும் நம்ம வந்து இன்னும் 6 மாதத்திற்குள்ளாக அவர் வந்து லா அண்ட் ஆர்டரை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் எடுத்துருவார். ஏன்னா இப்போ தான் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. நல்ல ஆஃபீஸர்ஸ் நிறைய இடங்களில் திமுக ஆட்சியில் ப்ராமினென்ட்டான பொசிஷனில் இருந்த பியூரோக்ராட்ஸ் கூட திரும்பவும் இப்போ வந்து நல்ல பொசிஷன்ஸில் தான் இருக்காங்க. திரும்பவும் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக திரும்பவும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், எல்லாரையும் சிறந்த இடத்துல வந்து எல்லாரையும் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்னன்ஸ்க்கு, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இந்த அரசாங்கம் ஒரு முக்கியத்துவம் தருகிறது அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வந்து 6 மாதம் அந்த ஹனிமூன் பீரியடை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதற்கு பிறகு விமர்சனங்கள் வைப்பதில் எந்த தவறும் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் புதியவர்கள், இளம் வயதினர். பெரும்பாலும் வந்து 30 வயது 35 வயதுக்கு உட்பட்டவர்களாக தான் இருக்காங்க. அவங்க வந்து இந்த கவர்னன்ஸோடைய இந்த சிஸ்டமையும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் புரிஞ்சுக்கிறதுக்கு சில காலம் எடுக்கலாம். அது வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பட்ஜெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த பட்ஜெட்டுக்கு பிறகு அரசாங்கம் இயங்கக்கூடிய முறையை பார்க்கலாம். அதற்கு பிறகு விமர்சனம் வைக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் இந்த ஹனிமூன் பீரியடை நம்ம கொடுத்து தான் ஆகணும். இதுக்கிடையில் முதல்வர் விஜய் டெல்லி போயிட்டு வந்திருக்காரு. பிரதமரை ஒரு 10 நிமிடங்கள் பார்த்துருக்காரு. தமிழ்தாய் வாழ்த்து குறித்து மட்டும்தான் அதில் ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. அதுவும் கேட்டுக்கொள்கிறேன் இருக்காரு, வலியுறுத்தலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க.
உள்துறை அமைச்சரை சந்திக்க முடியல, நிர்மலா சீதாராமன் அவங்களை சந்திச்சிருக்காரு. ஸோ ஓவராலாக இந்த டெல்லி விசிட் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு கார்டியலான ஒரு விசிட் தான். வழக்கமாக இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி. எல்லாருமே வந்து எல்லா புதிய முதலமைச்சர்களும் இப்போ வந்து பிரதமரை சந்திச்சிருக்காங்க. இந்த 2 நாட்களுக்குள்ளாக தான் பிரதமர் அலுவலகமும் இந்த புதிய முதலமைச்சர்களுக்கு வந்து நேரடியாக சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திச்சிருக்கார். நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தது வந்து நமக்கு இங்கே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு, மெட்ரோ ப்ராஜெக்ட் உட்பட மற்ற நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஃபண்ட்ஸ் வரணும், இன்னும் ஜிஎஸ்டி ஃபண்ட்ஸும் வரணும். அது மாதிரியான நிதி தொடர்பான விஷயங்களுக்காக அவங்கள சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. பிரதமரை சந்தித்ததை எல்லாரும் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. 10 நிமிடம் தான், 10 நிமிஷம் இல்லைங்க, 1 நிமிஷம் கூட போதும், நிறைய விஷயங்கள் பேச முடியும். தமிழ்தாய் வாழ்த்துக்கு கேட்டது அப்படின்றது வரவேற்க வேண்டும். வலியுறுத்தலை கேட்டுக்கொண்டிருக்கிறார்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதையும் வரவேற்கலாம். ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு ஜிஓ இருக்குது. அதில் வந்து உள்துறை அமைச்சகம் தான் அதில் வந்து மாற்றம் செய்யணும், அந்த மாற்றம் செய்தால் மட்டும்தான் நம்ம இப்படி நடத்த முடியும் அப்படின்றது அடுத்தது. ஆனால் அதற்கு முன்பே தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் இருந்தபோது ஒரு ஜிஓ போட்டாங்க. அந்த ஜிஓ என்னென்னா, எல்லா அரசு விழாக்கள்லேயும் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும். அதுவும் தமிழ்தாய் வாழ்த்தும் ரெக்கார்டில் ப்ளே பண்ண மாட்டோம், லைவாக பாடணும். அதுவும் வந்து மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வேறு யாரோ அங்கே வந்து நேரடியாக லைவாக பாடணும், ரெக்கார்ட் ப்ளே பண்ணுறது இல்லை அப்படின்றது தான் முடிவு செய்யப்பட்ட ஒரு ஜிஓவும் ஏற்கனவே அந்த கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது. அப்போ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் டே பதவியேற்பு விழாவில் இந்த அரசாங்கத்துக்கு தெரியலை அல்லது அதிகாரிகள் வந்து அவர்கள் சொல்லலை, அதனால் அவர் செய்யலை. அதை கூட நம்ம வந்து விமர்சனங்கள் வந்தது, சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அவங்க திருத்திப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு பிறகு புரோட்டம் ஸ்பீக்கர் வந்து பதவியேற்புலையும் சரி, ஸ்பீக்கர் பதவியேற்புலையும் சரி, அதற்கு பிறகு அமைச்சரவை பதவியேற்புலையும் சரி, அமைச்சரவை எக்ஸ்பான்ஷன்லேயும் சரி, இந்த ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படலை. ஒருவேளை வந்து அந்த ஜிஓ பத்தலை அப்படின்னு நினச்சாரோ என்னவோ, அதனால் அங்கே வந்து நேரடியாக உள்துறை அமைச்சகமே இதை வந்து மாற்றி அமைக்கணும்னு போய் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஜிஓ இருந்துச்சுன்னு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அதுக்கு பதில் சொன்ன எந்த அமைச்சரும் ஜிஓ இருக்குன்னு சொல்லலை, நாங்கள் வலியுறுத்தணும் சொன்னாங்க. ஜிஓ வந்து கடந்த ஆட்சியில் போடப்பட்டது, வலியுறுத்தட்டும். இனி வந்து ஒருவேளை அவர் நேரில் போய் கேட்டுக்கொண்டதுக்கு பிறகு எல்லாம் மாறினால் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது நீங்கள் சொன்னது போல் அவர் வந்து பிரதமர்கிட்ட நிறைய கோரிக்கைகள் வைத்திருக்கிறார். மேகதாது அணைக்கு எதிராக நம்ம ரொம்ப வருஷமாக போராடுறோம். காங்கிரஸ் வந்து மந்திரி சபையில் கூட இருக்காங்க. காங்கிரஸ் அரசாங்கம் தான் அங்கே நடக்குது. இன்னைக்கு கர்நாடகாவில் வந்து சித்தராமையா வந்து ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காரு. டிகே சிவகுமார் முதலமைச்சராக நாளைக்கு பதவியேற்க போகிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கர்நாடகாவுக்கு அந்த பதவியேற்பு விழாவுக்கு விஜய் அவர்கள் அங்கே போயிட்டு வலியுறுத்தி சொல்லிட்டு வரதுல, மேகதாதுவுக்கு நீங்கள் பூஜை போட்டதை நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெரிய சிரமம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை இன்னும் சொல்ல போனால் அப்படிப்பட்ட ஆளா தெரியலன்னா அவர் சித்தராமையா விட ரொம்ப விகரசா மேகதாது நான் நிறைவேற்றி தீர்வேன்ற அவர் அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்ஸ் அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் திரும்பவும் ஆட்சி அமைக்க வேண்டும், சிவகுமாருக்கும் சித்தராமையாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த மாஸ் ஃபாலோயிங் அவங்க பின்னாலே இருக்கணும் அப்படின்னா மேகதாது அணை கட்டுறதுக்கான முயற்சிகளை அவங்க தொடர்ந்து எடுத்தாங்கன்னா மட்டும்தான் காங்கிரஸ் வந்து கர்நாடகத்தில் ஆட்சியை தக்க வைக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் இப்போ ராகுல் காந்தியோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் விஜய் அவர்கள் அதை வலியுறுத்தினா கூட அதை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு போன டிஎம்கே கவர்மெண்ட்டில் அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் முன்னால் போகாமல் ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அதை ட்ராப் பண்ண வைக்க முடியல அவங்களால. இன்னும் சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் 6 மாத காலம் இந்த ஆட்சிக்கு ஹனிமூன் பீரியட் இருக்கிற வரைக்கும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது தான் சரியாக இருக்கும். ஓகே, இதில் நிர்மலா சீதாராமனுடைய சந்திப்பினை அது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா மற்ற முதலமைச்சர்கள் அவங்களோட சந்தித்ததை தாண்டி விஜய் அவர்களுடைய சந்திப்பும் இதில் வந்து முக்கியம். நான் விடி சதீஷனோ இல்லை வந்து ஃபட்னவிஸோ அவர்களை போய் பார்க்கல, ஆனால் விஜய் அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு. ஸோ நிர்மலா சீதாராமன் அவருடைய அந்த சந்திப்புன்றது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்? நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழ்நாட்டுக்குமான கனெக்ஷன் வந்து, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் மற்ற அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் எல்லாரும் இங்கே வந்துட்டு போகிறாங்க பேசுகிறாங்க அப்படின்றத தாண்டி நிர்மலா சீதாராமன் ஒரு நேரடியாக தமிழ்நாட்டோடு தொடர்பு இருக்கக்கூடியவராகத்தான் பார்க்கப்படுகிறார். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதி பிரச்சனைகள் அல்லது கடந்த அரசாங்கம் எடுத்த முடிவுகள் இது எல்லாமே வந்து அதில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய
ஆலோசனைகள் அல்லது அவருடைய எதிர்ப்பு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்க அதில் கனெக்டடாக தான் இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு பிஜேபியில் நடந்த நிறைய மாற்றங்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக எல்லா விதத்திலையும் அவங்களுக்கும் ஒரு ரோல் இருந்திருக்கு. அதில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்த பார்ப்போம். நேரத்துக்கும் கருத்துக்கள் நன்றி.